மத்தேயு 21:9 நம்ம வாசிப்போமானால், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Jesus is a king to be worshipped. இயேசு ராஜா, அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை யாருக்கு சொல்லுங்க? The only king that has to be worshipped is Jesus. இயேசு ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் உரியவர். இங்கே இந்த ஜனங்கள் இயேசுவை ஆராதித்தார்கள். அவரை தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு மாத்திரமே. நாம் ஆராதிக்கக்கூடியவர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஆராதிக்கக்கூடியவரை எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆமென். வசனம் அப்படித்தான் சொல்லு. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். ஆமா. அப்ப அப்படி ஒரு ஃபுல் ஹார்ட்டோட தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. ஆராதனையில இங்கே வந்துட்டு நம்ம பாதி இருதயத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. இங்கே வந்துட்டோம்னா நம்மளை முற்றிலுமாய் மறந்து விட வேண்டும். இந்த இடத்துல ஆராதனைக்குரியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரை ஆராதிக்கிறதுல நம்மளை மறந்து ஆராதிப்போமானால் அந்த ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார், அதிலே அவர் மகிழ்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாட்டு பாடும்போதே வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாட்டு பாடும்போதே வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாடினா நம்மளை மறந்து பாடணும், நல்ல கைத்தட்டி பாடணும், நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடணும், நல்லா வாய் திறந்து பாடணும். அப்படி பாடினா தான் நான் முழு இருதயத்திலிருந்து பாடுறேங்கிறது வெளிப்படும். அல்லேலூயா. ஆமாம். கையே வலிக்காமல் கை தட்டக்கூடாது. புரியுதா? ரெண்டு கையவும் சேர்த்து வச்சு தடவி தடவி கொடுக்குற அந்த ஆராதனை ஆண்டவருக்கு வேண்டியதில்லை. பேருக்கு என்னது? கை தட்டுறோம், நல்லா கை தட்டணும். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் அப்படின்னா நிறைய பேருக்கு கை இவ்வளோதான் வருது. இது என்ன கை உயர்த்தி ஆராதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நல்லா கையை உயர்த்தி ஆராதிச்சு பாருங்களேன். கை நல்லா உயர்த்தி ஆராதித்தால் என்ன? இதெல்லாம் நான் அவரை முழு இருதயத்தில் இருந்து ஆராதிக்கிறேங்கிறதுக்கான வெளிப்பாடுங்க. அல்லேலூயா. ஆமாம். சிலருக்கு மேல் உதடும் கீழ் உதடும் அசைய மட்டும்தான் செய்தே தவிர சத்தமே வரமாட்டேங்குது. மேல் உதடு கீழ் உதடு அசைகிறதுல என்ன வரும்? காத்து வரும். அப்போ நல்ல வாய் திறந்து பாடல் வரிகளை சொல்லி உணர்ந்து நாம் பாட வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் என்பதற்கான வெளிப்பாடு அது. அல்லேலூயா. நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இங்கே இருந்து ஒரு ஆள் சத்தமாக பாடு, கைத்தட்டி பாடு, கையை உயர்த்தி பாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் முழு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒவ்வொருவருடைய ஆராதனையிலையும் தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை ஆராதிங்க. ஏன்னா அவர்தான் ஆராதனைக்குரிய ராஜா, அவர்தான் ஆராதிக்கப்பட வேண்டியவர், அவர்தான் துதிக்கப்பட வேண்டியவர். அல்லேலூயா.